உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கோள் திடன்கோள் என்ற இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தானியேல் 10:19. செம்மையாக மூட் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தெரில அப்படின்றீங்களே, அடுத்தது என்ன நடக்க போகுது, இப்படி கலங்கி நிற்கிறேன். இல்லை, திடன் கொள்ளுங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நிம்மதி உண்டாகும். எதுவும் கெட்டது நடக்காதுங்க, நல்லது தான் நடக்கும். அதெல்லாம் ஏன் கலக்க வருது, ஐயோ ஏதாவது ஆயிடுமோ, அப்படி தானே. அதனால் திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. தேவன் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வருவார். அடுத்தது என்ன நடக்க போகுது, இப்படி நினச்சாலே நம்மளுக்கு கலக்கம் வந்துடுது. அடுத்தது என்ன நடக்கும்னா, அற்புதத்தை பார்ப்பீங்க, அடுத்தது அதிசயத்தை பார்ப்பீங்க, அடுத்தது தேவனுடைய செயலை பார்ப்பீங்க. சரிங்களா, நல்லது மட்டும்தான் பார்ப்பீங்க. அதனால் கலங்காதீங்க, தைரியப்படுத்திக்கோங்க. உங்களைய திடன்கோள்னு உங்கள் மனசை பார்த்து சொல்லிக்கோங்க. பயப்படாதீங்க, நிம்மதி மட்டும்தான் வரும். சரிங்களா, ஒரு பெரிய அற்புதங்களை பார்க்க போகிறீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. செம்மையாக மூட் ஆஃப் ஆயிடுச்சிங்க அப்படின்னு, ஐயோ இதை நினச்சா பயமாக இருக்குது, அதை நினச்சா பயமாக இருக்குது. இல்லை, தேவன் செய்கிற அதிசயத்தை பார்ப்பீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. நம்மளுக்கெல்லாம் ஆசையாக இருக்குல்ல, தேவனை பார்க்கணும், அவர் நமக்கு அதிசயம் செய்கிறத பார்க்கணும், அந்த அழகை பார்க்கணுன்லாம் ஆசைப்படுறோம்ல. இன்றைக்கி பார்ப்பீங்க, தேவன் உங்களுக்காக அதிசயங்களை செய்வார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீயில தூக்கி போடுற நேரம், அக்கினி சூளையில் தூக்கி போடுற நேரம், அவங்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. ராஜா தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த சிலையை வணங்காதனால அந்த தீக்குள்ளே போடும்போது எவ்வளோ கலக்கம் அந்த 3 பேருக்கும். ஐயோ தேவன் நம்மளை கைவிட்டாரா, அப்படி தான் நினச்சாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, தீயில கருகுனா வலிக்குமா, நம்மளாம் அப்படி தான் நினைப்போம்ல. ஐயோ எவ்வளோ நேரம் வலிக்கும் தெரியலையே, கருகிடுவோமா, அப்படி தான் அந்த பயம் வந்திருக்கும். உள்ளே போட்டுட்டோன்னே அதிசயத்தை பார்த்தாங்க, அந்த தீக்குள்ளே அதிசயத்தை பார்த்தாங்க. அந்த அக்கினி சூளையில் அற்புதத்தை பார்த்தாங்க. என்ன அற்புதத்தை பார்த்தாங்க, தேவதூதனை பார்த்தாங்க. அந்த தேவதூதன் இவங்க கிட்ட கயிறு அவுத்து விட்றேன்னு சொல்லி கயிறு அவுத்து விட்றான். அப்புறம் அந்த தீ எரிக்கிற இடம், அந்த அக்கினி சூளை சில்லுன்னு காற்று வருது, கூலாக இருது, சூப்பராக 4 பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. அந்த 4 பேர் சும்மா நடந்திருப்பாங்களா, தேவதூதன் கிட்ட பேசிட்டு தானே நடந்திருப்பாங்க. தேவதூதனும் பேசியிருப்பான், ஏதாவது பேசியிருப்பார். 4 பேர் ஒன்றா சேர்ந்து நடக்கிறாங்க தீயில. நீங்கள் யாராவது தேவதூதனை பார்த்துருக்கீங்களா? அதிசயத்தை பார்த்தாங்க இந்த 3 பேரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, ராஜா தண்டனை கொடுத்தாரு, அதனால தான் நம்ம தேவதூதனை இன்னைக்கு பார்த்துருவோம் அப்படின்னு. வேணா பாபிலோனுடைய ரோட்டில் நடந்திருப்பாங்க, பாபிலோன் தெருக்கல்ல நடந்திருப்பாங்க. அன்னைக்கு தேவதூதனோடு தீயில நடந்தாங்க, பெரிய அற்புதம்ல. இதுதான் தேவன் உங்களுக்கு. நீங்கள் கலங்கி நிற்காதீங்க, சரிங்களா. ஐயோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மூட் ஆஃப் ஆயிடுச்சுங்கன்னு. இல்லை, தேவன் அடுத்தது அதிசயத்தை செய்வார், அடுத்தது அற்புதத்தை செய்வார், அடுத்தது நல்லது தான் பார்ப்பீங்க. சரிங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.